தமிழ்நாடு தெலுங்கு நல உரிமை சங்கத்தினுடைய மாநில தலைவர், அதேபோல் அனைத்து நாயக்கர் மகாஜன பேரனுடைய நிறுவன தலைவர், என்னுடைய சொந்த ஊர் சேலம். தமிழக மக்கள் அனைவருக்கும் யுகாதி மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் என்று பெருமைப்படுகின்றேன். நேற்று சட்டசபையிலே தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கையத்தாரிலே மணிமண்டபம் கட்டிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய அமைப்பின் சார்பிலே தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். இலங்கையிலே இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து நிலைகளுக்கும் என்னுடைய சங்கம் ஆதரவு தெரிவிக்கும். வருகின்ற மே மாதம் சென்னையிலே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கையத்தாலை மணிமண்டபம் வருகின்ற முதல்வர்களுக்கு பாராட்டு விழாவும் யுகாதி விழாவும் நலச்சட்ட முப்பெரும் விழாவும் கொண்டாடிருக்கின்றோம். அதிலே நமது மாநில கவர்னர் மேதகு ஆளுநர் அவர்களை, ரோசை அவர்களை, தமிழக முதல்வர் அவர்களை, அம்மா அவர்களை அழைத்து சிறப்பாக விழா கொண்டாடுகின்றோம். அதே போல மாமன்னர் திருமலை நாயக்கனுடைய சிறந்த நாள் விழா அரசு விழா கொண்டாட வேண்டும் என்று தமிழக முதல்வர்களே அமைப்பின் சார்பிலே ஆவணம் செய்கின்றோம். தமிழகத்திலே நாங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே இருக்கின்றோம். எங்களை பாட்டாளி மக்களுடைய சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், காலவெட்டி குரு போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தேரிகள் என்று தமிழக தெலுங்கர்களுக்கு இங்கே என்ன தமிழகத்தில் வேலை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதற்கு மதுரையிலே நடைபெற்ற அனைத்து சமுதாய கூட்டத்திலே நான் ராமதாஸ் அவரிடம் கேட்டேன், நீங்கள் தொடர்ந்து எங்களை வந்தேரிகள் என்றும் உங்களுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள், அதை எதற்காக எங்களை அனைத்து சமுதாய கூட்டத்தை அழைத்து வந்து கேட்டேன். அதற்கு அவரின் வருங்காலங்களில் எந்த இடத்திலும் நாங்கள் வந்தேரிகள் என்று சொல்ல மாட்டோம் என்று அவர் உறுதியளித்தார். அவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார் நன்றி தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள நாயுடு சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சேர்க்க வேண்டும் வலியுறுத்தி கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் என்று எங்களுடைய சமுதாய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்களுடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அறிவித்தால் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் தலைவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றோம். இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சென்னையிலே சிறை வைக்க வேண்டும் என்று கோரி நாங்கள் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக சென்னை மெமோரியல் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம். அதையும் அம்மா அவர்கள் பரிசீலனை செய்து சென்னையிலே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நிகழ்ச்சியில் வைக்கணும். National Coalition for Scheduled Caste Subplan and Tribal Subplan. We are demanding a national legislation for special component plan for scheduled castes and tribal subplan to scheduled tribes. About 33 years ago, this policy has come, but both the central union government and the state government are diverting fully this amount. This amount is not being used for the purpose for which it is being used. We have waited and now we are demanding that a central legislation should be made both for the union budget and also all the state governments should set apart the money
and devise schemes to bridge the gap between the scheduled castes and the scheduled tribes and the rest of the society. That is the main demand that we are making here to the government. பட்டியல் வகுப்பினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான சட்டத்தை உருவாக்குவதற்கான தேசிய அமைப்பிலிருந்து பேசுறேங்க. அதனுடைய தேசிய அமைப்பினுடைய இணை அமைப்பாளர் இருக்கிறேன். என்னுடைய பெயர் கே. கிருஷ்ணன். எங்க நோக்கம் மாநில அரசாங்கம் அருகில் இருக்கின்ற ஆந்திர அரசாங்கத்தில் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான துணை திட்டத்திற்கான ஒரு சட்டத்தை ஆந்திர அரசு கொண்டு வந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதற்கான சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கம், குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா விஷயங்களும் முன்னோடியாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கமானது இங்கு இருக்கின்ற இந்த எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், அவருடைய ட்ரைபல் சப் பிளான், அவருடைய ஸ்பெஷல் காம்பனன்ட் சப் பிளான் முழுவதும் அந்த ஒதுக்கப்படும் நிதி இந்த மக்களுக்கு முழுவதும் சென்று சேர்வதற்கான ஒரு சட்டத்தை மாநில அரசாங்கம் கொண்டு வந்தால் அதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற வளர்ச்சி என்பது நிலையாக இருக்கும். இதுவரை ஒதுக்கப்படுகின்ற பல லட்சம் கோடி நிதியானது இந்த மக்களை முழுமையாக சென்று சேரவில்லை. மாறாக இதர டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இந்த நிதி டைவர்ட் செய்யப்படுகிறது. ஆக இது ஒரு சட்டமாக இருந்தால் அந்த நிதி முழுவதும் இந்த மக்களை சென்று சேரும். அதனால் இந்த சமுதாயத்தில் ஏனைய மக்களைப் போல இவர்களும் உயர்ந்து வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுவே எங்களுடைய கோரிக்கையாக இன்று இங்கே உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம்.